ஊரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த திருப்பாட்டு. பண் இந்தளம். ராகம் மாயா மாளவ கவுள. திருத்தலம் திருவெண்ணெய் நல்லூர். பித்தா பீரை சூடி பித்தா பீரை சூடி பெருமானே அருளாள பித்த பீரை சூடி பெருமானே அருளாள பித்த பீரை சூடி பெருமானே அருளாள பித்த பீரை சூடி பெருமானே அருளாள பெருமானே அருளாள எத்தன் மறவாதே எத்தன் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை எத்தன் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பார் வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணை நல்லோர் அருள் தூரையுள் வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணை நல்லோர் அருள் தூரையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் தோரையுள் அத்த உனக்கு ஆளாய் அத்த உனக்கு ஆளாய் அல்லேன் எனலாமே அத்த உனக்கு ஆளாய் அல்லேன் எனலாமே அத்த உனக்கு ஆளாய் அல்லேன் எனலாமே ஏ நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை நாயேன் பல நாளும்
நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் பிரிந்தேன் பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆயா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆயா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை பொன்னே மனிதனே வைரம்மே பொருதுந்தே மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அன்னே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அன்னே உனக்கு ஆளாய் அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அடிகேள் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அடிகேள் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆதி உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எரி உண்ண நகை செய்த மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அண்ணா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ சக்கர்வானீர்
ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே மழவாழ்வலன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்க தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அழகா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே காரூர் பூனல் எய்தி கரை கல்லி தீரை கையால் காரூர் பூனல் எய்தி கரை கல்லி தீரை கையால் காரூர் பூனல் எய்தி கரை கல்லி தீரை கையால் பாரூர் புகழ் எய்தி தீகள் பன்மணி உந்தி பாரூர் புகழ் எய்தி தீகள் பன்மணி உந்தி சீரோர் பெண்ணை தென்பால் சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் தோரையுள் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆரூரன்யம் பெருமாற்கு ஆள் அல்லேன் எனலாமே ஆரூரன்யம் பெருமாற்கு ஆள் அல்லேன் எனலாமே ஆளல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆரூரன் எம் பெருமாக்காள் அல்லேன் எனலாமே ஆரூரன் எம் பெருமாக்கு ஆள் அல்லேன் எனலாமே சிவாய திருச்சிற்றம்பலம். நேற்று நடைபெற்ற சுந்தரர் குருபூஜை விழாவினை தொடர்ந்து இன்னைக்கு சிவத்தொண்ட சபை சார்பாக நடத்தப்படுகின்ற வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே அனைத்து அடியார் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த பதிகம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை
பெருமாள் இட்ட அளவிற்கு என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு பகிர இருக்கின்றேன். இந்த பதியத்தினுடைய சூழல ஐயா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த பாட்டு வரும்பொழுது எப்படி வருதுங்கிற செய்திய மட்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு, அதுக்கு பிறகு பதியத்த சொல்றேன். ஆ ஆரூர் பெருமாள் அதாவது திருநாவலூரர் என்ன பண்றாரு, இந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு, தடுத்தாட்கொண்ட நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு, இறைவன் இடப வாகனமாக காட்சி தந்து, "ஆரூரனே நீ எம் தொண்டன், மங்கையருள மையலில் மனம் வைத்த காரணத்தினால, இந்த பூலோகத்தில் வந்து நீ பிறந்த. முன் கூறியபடி உம்மை" அப்ப வந்து சாமிட்ட கேட்கிறேன், "நான் போய் பூலோகத்துல பிறந்த பிறகு ஏதாவது எனக்கு ஒரு இடர் வந்தா, என்ன நீ தடுத்தாட்கொள்ளணும்னு சொன்னீ இல்லையா? அப்படியே உன்னை தடுத்தாட்கொண்டோம்." அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சொன்ன திருநாவலூரும் இறைவன் திருவருளை நினைந்து, அப்படியே நினைந்து நினைந்து அப்படியே உருகுறாரு. தாய் எப்படி உருகுறாராம், தாய் பசுவின் கனைப்பினை கேட்டு கதறும் கன்றனை போல உருகுறாராம். அப்படி உருகி, அந்த அன்பினால் கதறி, மெய் மயிர் சிலிர்த்து, கைகளை தலைமேற் குவித்து இறைஞ்சி, எளியேனை வழியில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளே, உன்னுடைய புகழ நான் எப்படி பாடுவேன்? உன்னை நான் எப்படி போற்றி புகழ்வேன்? அப்படின்னு கிடந்து அழுது புலம்புறார். எப்படின்னா, மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்துல அதே மாதிரி இவரும் அங்க புலம்புறாரு. இப்ப புலம்பி நான் உன்னை எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லும்பொழுது, இறைவன் திரும்பவும் சொல்றாரு, "நீ என்ன பித்தான்னு பேசின இல்லையா? அந்த பித்தான்னு பேசின பித்தான்னே சொல்லி என்ன பாடு." அப்படின்னு அந்த சொன்ன உடனே, இந்த திருநாவலருடையும் தமிழ் மறையால் இந்த பாட்ட தொடங்குறாரு. இந்த இந்த தலத்தினுடைய இறைவன் பெயரே திரு தடுத்தாட்கொண்டநாதர், இறைவி வேர்க்கண்ணி நாயகி, மங்களாம்பிகை, பண் இந்தளம். இந்த தலத்தினுடைய தீர்த்தம் வந்து பெண்ணையாறு. ஏன் இந்த பெண்ணையாறு நம்ம சொல்லணும்னாக்க, இந்த பெண்ணையாற்றுல தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அங்க கொடுத்த பொண்ண ஆத்துல போட்டு, திருவாரூர்ல வந்து எடுத்ததா செய்தி சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் அந்த பெண்ணையாற்று தலமா வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த பாட்ட முதல்ல பித்தா பிறை சொல்லத் தொடங்குறாரு. பித்தான்னு பேசுறதா ஒரு பித்தா பிறை சூடினே தொடங்கி, அப்ப சொல்லும்பொழுது, இறைவனை எப்படி அவரெல்லாம் திட்டுனாரோ, ஒவ்வொரு பாடல்ல அவர் சொல்றது என்னன்னா, "உன்ன நான் எப்படியெல்லாம் பேசிட்டேனே! நான் இப்படி பேசுறதுக்கு எப்படி எனக்கு மனசு வந்துச்சு? நீ இவ்வளவு ஒரு இதா இருந்த பொழுது உன்ன நான் திட்டிட்டேனேன்னு" சொல்லி, ஒவ்வொரு பாடல்களும் தன்னுடைய மனத்த அப்படியே உருக வைக்கிறாரு. "பிறையணி தந்தவனே பெருமானே! என் மனத்தின் உள்ளே எவ்வகையாலும் மாறாது உன்னை வைத்திருக்க." அதாவது நான் தான் இப்படி மாறிட்டேனே தவிர, நீ என்ன மாறாம அப்படியே வச்சிருக்கிற. அன்னைக்கு நீ எப்படி நான் உன்னை வந்து விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்தனோ, அதே நிலையில் இன்னமும் நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறா. ஆனா நான் அப்படி இல்ல. நான் உடனே என்ன செஞ்சுட்டேன், பூலோகத்துக்கு வந்து நான் மாறிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நீ, இந்த தென் தென் திசையில் உள்ள திருவெண்ணியினத்திரு இந்த அருள் துறையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே, உனக்கு நான் அடிமையாகி இருந்தேனே, உனக்கு நான் அடிமையாகி இருந்தேனே, உனக்கு அடிமை இல்லையே, நான் உண்மையிலேயே உன்னுடைய பக்தன்னு சொல்லி, அப்படியே அந்த எத்தால் அப்படி சொல்லும்போது, எந்த வகை ஆளா இருந்தாலும் உனக்கு நான் அடிமை ஆளாக இருக்கிறேனேன்னு சொல்லி அத பாடுறார். அந்த ஒவ்வொரு பாடலையும் அத்தான்னு சொல்லுவாரு. அத்தான்னா அங்க இறைவன்னு அர்த்தம். அந்த 2வது பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஆயா உனக்கு ஆளாயினி அல்லேன்பார்." அந்த ஆயான்னு சொன்னா அந்த இடத்துல தலைவன்னு பெயர். நான் உனக்கு அந்த கோயில்ல வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, நீ எனக்கு தலைவனாக இருக்கிற. நீண்ட நாள் உன்னை மனத்துல நினையாது போயி, நான் பேய் மாரி திரிஞ்சு இளைச்சிட்டேன். ஆனா, இன்னைக்கு தான் பெறுதற்கரிய உன்னுடைய திருவருள பெற்றிருக்கிறேன். இந்த நிலையை எனக்கு அளித்த உனக்கு முன்னே அடிமையாகி, எனக்கு இனி உன் அடிமை அல்லேன் என எதிரா எதிரா வாதிட்டனே! அப்படி நான் வாதிட்டது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த மனத்த உருகுறாரு. அதுக்கு அடுத்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, "அன்னே உனக்கு" அப்படி சொல்றார். "அன்னே உனக்கு ஆளாயினி அல்லேன்னா" அன்னை என்ன தாயை ஒத்தவனே. ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைய வந்து அன்பால அரவணைக்க முடியும். மத்தவங்கள விட அதிகமா அரவணைக்க முடியும். அப்படி இருந்தவுடனே, ஒருபோதும் என் மனதுல நீங்காம நீ வச்சிருக்கிறியே! ஆனா, நான் அப்படி இல்ல. நான் என்ன செஞ்சுட்டேன், அன்பு மிகுதியால உன்ன வந்து நான் நினைக்க கூட இல்லையே! அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த பாடல்ல சொல்லும்போது, "அடிகேள் உனக்கு ஆளாயினி அல்லேன் என்னலாமே." என்ன சொல்றாரு?
இனி நான் அந்த இறந்து போறேன். ஒருவேளை பிறக்கல, பிறவியிலும் பெருனாலும், மூப்படைந்து நான் வருந்தினாலும், பல பொய்களை உரைத்தாலும், கொடியவனான என்னை நீ வெறுக்காது குறிவைத்து என்னை காத்துட்டு இருக்க. அதாவது நான் எந்த அளவுக்கு நான் மாறி எப்படியெல்லாமோ போயிட்டேன். அப்படி இருந்தா கூட நீ என் மேல எந்த வகையிலயும் கோவம் கொள்ளாம இருந்தியே! இப்படிப்பட்ட உன்ன நான் வந்து இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி அந்த இடத்துல அழுவுறாரு. அதுக்கு அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா, மூடன் அதாவது ஆதி உனக்கு ஆளாயினியலேன். எப்படி சொல்றாரு? உனக்கு நான் அடிமையா இருந்த பொழுதும், அடிமை இல்ல, அடிமை இல்லன்னு சொல்லி நான் ஒரு மூடன் போல நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டேனே! அறிவற்றனாக நான் இருந்துட்டேனே! அப்படி இருந்தும் உன் திருவடியை வழங்குவோர் பெறுதற்கரிய அறிவு பெறும் பேற்றை எனக்கு அள்ளி தந்திருக்கிறாயே! உன்ன நான் எப்படி மறப்பேன்? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றார். அதுக்கு அடுத்தல பாருங்க, அண்ணா உனக்கு ஆளாயினி அல்லேன் என்பார். அதாவது அணி செய்யப்பெற்ற பெண்ணையாற்றின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அருகே இருக்கக்கூடிய பெருமானே, இப்பொழுது உனக்கு யான் அடியேன் அல்லேன் என சொல்றேனே, இது எந்த வகையில எனக்கு பொருந்தும்? நான் இவ்வளவு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து உன்ன சொல்லும்போது, நான் செஞ்சது தப்பு இல்லையா? இது பொருந்தாதே! அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு, ஆனாய் உனக்கு ஆளாயி நீ அல்லேன் எனலாமே. உடலா இருக்கிற, உலகமா இருக்கிற, வானமா இருக்கிற, நீரா இருக்கிற, நிலமா இருக்கிற, கடலா இருக்கிற வகையிலும் நினைந்து கொண்டிருக்கின்ற நீ அதான் இப்ப சொல்லுவாங்க தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார் சொல்ற மாரி, எல்லா வகையிலும் நீயாக இருக்கின்ற நீ, இப்பேரருளான உனக்கு நான் அடிமை இல்லேன்னு கூறுது எப்படி சொல்றேனே, அது பொருந்தப்படுமா? அப்படி சொல்லக்கூடாது அல்லவா? அப்படி நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்துறார். அடுத்த பாட்டுல, ஆற்றாய் உனக்கு அப்படின்னு சொல்றார். அந்த எப்படி நான் வந்து தெளிவற்ற அறியாமையால தெளிவற்று சொற்களை சொல்லி வீணே உழல்வேனோ, அப்படி அடிமையில்லாத மாதிரி நான் இருந்துட்டேனே! அப்படி அடியவனான நான் உனக்கு இப்படி சொன்னது எனக்கு அது ஒரு இழுக்கு இல்லையா? நான் இழுக்கு தர்ற மாரி நடந்துக்கிட்டேனே! என்னை நீ எப்படி ஏத்துக்குவ? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு, அழகா உனக்கு ஆளாயி நீ அல்லேன் எனலாமே. அதாவது இந்த அருள் துறையில் அமைத்துக் கொண்ட பெருமானே, நீ அழகன், மறையை ஓதக்கூடிய நீ, உமையை பாகமாக வைத்திருக்கக்கூடிய நீ, உன்னை தொழுவுள்ள துன்பங்களை ஒழித்தலையே தொழிலாகக் கொண்டவனே, இத்தகு பெருமை பெற்ற உன்னிடம் யான் அடிமை அல்லேன் எனக் கூறுதல் எந்த வகையில் பொருந்தும்? அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் அப்படியே புலம்புறார். அழுது புலம்புறார். இறுதியா அந்த பாட்டுல, "காரூர் புனல் நீதிக்கரை கல்லில் திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால்வெண்ணை நல்லூரர் துறையில் ஆரூரன் என் பெருமாற்கு ஆள் அல்லேன் எனலாமேன்னு சொல்றார். அதாவது ஒளிமிகுந்த பலவாகிய பெரிய மணியை தள்ளி சிறப்பு பொருந்திய பெண்ணையாற்றி இருக்கக்கூடிய அருள் தர இருக்கக்கூடிய பெருமானே, ஆரூரனாகிய யான் அடிமை அல்லேன் என்று எதிர் வழக்காடிட்டேனே, இப்படி நான் செஞ்சது எனக்கு தகலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களுடைய இறுதியிலையுமே நான் இப்படி எதிர் வழக்காடல் செஞ்சுட்டேன், உனக்கு நான் அடிமையாக இருந்துட்டேன், அப்படி அடிமையாக இருக்கக்கூடிய அந்த எதிர் வழக்காடல் செய்வது எந்த அளவுக்கு பொருந்தும்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களையும் தன்னுடைய உருக்கமான செய்திய கடைசி வரைக்கும் அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பொழுதுதான் தன்னுடைய நிலைகளை அங்க எடுத்து கூறி, இந்த பதிகத்த மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு பதிகம். இந்த பதிகத்தை அனைத்து அடியார் பெருமக்களும் தொடர்ந்து பாடி, பெருமானுடைய திருவருள அடைய வேண்டும் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மங்களம். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்க. நம்ம ஐயாவும் நல்லா சொன்னாங்க. நீங்களும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இதங்காட்டி பாக்கியம் எங்களுக்கு எல்லாம் வேற என்ன வேணும்? திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துல உனக்கு நான் அடிமை அப்படின்னு சொன்னா எப்படி பாடணும்? ஒவ்வொரு பாட்டுலையும் அல்லேன் எனலாமே அப்படிங்கிறார். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படிங்கிறார். நான் உனக்கு அடிமை தான் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும்? அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு சொல்ல முடியாது. இனி அடிமை எனலாமே அப்படின்னு சொன்னாக்கத்தான் வாசகம் சரியாகும். ஆனால் இவர் அல்லேன் எனலாமே அப்படின்னா நான் உனக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொள்ளப்படும்.
ஆனால் இங்கே எப்படி பொருள் கொள்ளணும்னு பெரியோர்கள் சொல்கிறாங்கன்னா, எனலாமே அப்படின்னு சொன்னால் அது எனலாமேன்னு எடுத்துக்கூடாது, எனலாமோ என்று நம்ம அதை பாடணும். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமோ, நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொல்லலாமோ, சொல்ல முடியாது, நான் உனக்கு என்றும் அடிமைதான் அப்படிங்கிறது அங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆயா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனல் ஆமோ, நீங்கள் இந்த ஆமே அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா, எனல் ஆமோ அப்படின்னு, நான் அடிமையாக இல்லை என்று சொல்லலாமா, சொல்ல முடியாது, நான் உனக்கு அடிமைதான் என்று இந்த பாடலில் உள்ளதை நம்ம அப்படி பொருள் எடுத்துக்கணும்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இது 9வது பாடலில் ஒரு நயம் சொல்லுகிறார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் குண தொழிலே. பெருமானுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லுகிறார். நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. பெருமானுக்கு ஒரு தொழில் இருக்கான். என்ன தொழில்னாக்க, அவனுடைய அடியார்களை, அவனை வணங்குபவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவது என்ற தொழில் அவனுக்கு இருக்கான். அப்பரடிகள் சொல்வார், என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியாரை தாங்குதல். அதை இங்கே சுந்தர பெருமான் தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே. அப்படி பெருமான் தீர்த்தாரா அப்படிங்கிறது முதல் பதிகத்தில் இதை சொல்லுகிறார். கடைசி பதிகத்தில் அவர் தீர்த்தார் என்பதற்கு ஒரு இது சொல்லுகிறார். முடித்தான் மலை பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது, மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டு ஒழிந்தேன். முதல் பதிகத்தில் தொழுவார் அவர் துயரான், யார் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுடைய துயரத்தை நீர்ப்பது உனக்கு கடன்னர். 100வது பதிகத்தில் வருகின்ற பொழுது, அந்த மாதிரி மண்ணுலகத்தில் பிறந்து வாழ்த்துகின்ற அடியார்கள் உன்னுடைய உலகத்தை, கைலாயத்தை, சிவலோகத்தை, சிவபுரத்தை அடைவதை இன்று கண்டேன் என்று அதை பாராட்டுகிறார். இந்த நுட்பங்கள் எல்லாம் இன்னும் இந்த பாடலில் பதிகத்தில் நிறையா இருக்குது. நேரம் கருதி ஐயா மிக அழகாக சொன்னார்கள். அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. தன் இரக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி தன்னுடைய தாழ்ச்சியை ஒவ்வொரு பாடலிலும் அவர் சொல்லுகிறார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணே, உன்னை நினைக்கவே இல்லையாமல் நல்ல நாட்கள் போச்சு, பேயாய் பிரிந்தேன். சாதாரணமாக தெரியல, பேய் மாதிரி நான் உலக இச்சைகளில் ஆசைகளில் பிரிந்தேன். ஆனால் நீ என்னை வந்து ஆட்கொண்டாய், பெறலாக அருள் பெற்றேன். மாணிக்கவாசகர் சொல்வது போல இவரும் பெறலாகாத அருளை பெற்றேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் பெருமான் அருள் செய்த தரத்தை சொல்லுகிறார். அற்புதமான ஒரு பதிகம். எல்லாரும் கொஞ்சம் இதை பயிற்சி பண்ணுங்க. அநேகமாக இந்த பதிகம் எல்லாருக்குமே பாடுவதற்கு தெரிந்தது தான். நம்ம ஏற்கனவே அகத்தியர் தேவார திரட்டலையும் இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி செய்திருக்கிறோம். அதனால் இது எளிமையாக இருக்கும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இந்த பதிகத்தை பயிற்சியை செய்யலாம். இந்த அளவில் இன்றைய நம்ம வகுப்பை நிறைவு செய்கிறோம். யாருக்கும் இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏதாவது பாடல்களில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அம்மா பாடி காமிப்பாங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகம் எதுவும் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா தெரியுமா? பாடுறதுல ஒன்றும் ஐயா? அம்மா வந்து இதில் 2 விதமாக பாடினாங்க. எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. முதல் பாடலும் இறுதி பாடலும் பன்முறையிலையும் இடையில பாராயண முறையிலையும் பாடினாங்க. அதை கவனிச்சாங்களான்னு தெரியல. உங்களுக்கு அதில் சந்தேகம் முதல்ல வந்திருக்கணும். பன்முறையில் அம்மா கொஞ்சம் நீளமாக பாடினோன்னே உங்களுக்கு அது அப்படி தான் பாடணுமோன்னு இவர் நினைச்சிங்களா, இல்லை அதுக்கு அடுத்த பாட்டு பாராயண முறையில் பாடும்பொழுது அதுவும் அப்படி தான் பாடணுமா, இந்த சந்தேகம் நிச்சயமாக வந்திருக்கணும். ஆனால் யாருமே வாயை திறக்கல. முதல்ல வாயை திறந்தீங்கன்னா தான் இந்த பாட்டை உங்களால் பாட முடியும். முதல்ல அதுக்கு ஒரு வழியை யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது சரியானு யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. அதுக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. ஐயா சிவாய நம்ம திருச்சிட்டோம்லாம்.
ஆமா சொல்லுங்கம்மா. எப்பவுமே ஐயா எப்பவுமே பித்தா பிறைசூடி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாட்டும் கடைசி பாட்டும் பன்முறைப்படி பாடி அப்புறம் பாராயணம் பண்ணப்படி தானே இது வரைக்கும் நம்ம பாடி இருக்கோம். எப்பவுமே ஆமா. பித்தா ஆமாம்மா. பிறைசூடி இதுல பன்முறையிலேயே ஃபுல்லா ஐயா பாடுனதே கிடையாது. சிவாய நம்ம ஐயா சுந்தரர் வந்து திருப்பாட்டு வந்து நம்ம எல்லா பாடல்களும் வந்து பன்முறைப்படிதான் பாடணும்னு ஐயா ஏற்கனவே ஒரு முறை எனக்கு அறிவுறுத்திருக்கீங்க. ஆனா அம்மா நேரம் கருதி வந்து இடையில வந்து மற்ற பாடல்களையும் வந்து பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் பாடலும் இறுதி பாடலும் பன்முறையிலையும் நம்முடைய இடையில ஐயா சொன்னதுனால பாடினங்கம்மா. இல்ல ஐயா இல்ல இதே ஐயா மாதிரிதான் ஏற்கனவே சொன்னாங்க. அறிவுறுத்தி இருக்காங்க எனக்கு. சுந்தரருடைய திருப்பாட்டு நம்ம எல்லா 10 பாடல்களையும் பன்முறைப்படிதான் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. நேரம் கருதி அம்மா வந்து பாடியிருக்கீங்க. அதான் நான் இல்ல, நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இதே மாதிரி மனனம் செய்யும் முறையிலும் பாடுங்க, இதுலயும் பாடுங்க, முதல் பாடணும் கடைசி பாடணும் அது மாதிரி பாடிட்டு அப்படி அன்னைக்கு நமக்கு சொன்னாங்க ஐயா. அதனால ஒரு சிவாய நம. அதாவது பன்முறைப்படி பாடுவதுதான் சிறப்பு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது பாட்டே திருப்பாட்டுன்னு பேர். பாட்டு வந்து அந்த இசையோட பாடுவதுதான் சிறப்பு. ஆனால் எல்லோருடைய நம்ம ஒரு விருப்பம் கருதியும் எல்லாராலையும் இயலுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது பண்ணால முதல் பாடலும் கடைசி பாடலும் பண்ணோட பாடி மற்றைய பாடல்களை பாராயண முறையில எளிமையாக பாடுவது மாதிரி சொல்லி கொடுங்கன்னு நான் தான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். பண் விருப்பப்படி பாடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பன்முறைப்படி பாடலாம். அது முடியாது அப்படிங்கிறவங்க பாராயணம் முறைப்படியும் பாடலாம். அதுக்காக அரிரு தடல் தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளை வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளை வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் அடியார் எல்லாம் வாழ்க. வானோகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னனா கோன்முறை அரசு செய்க, குறைவேலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.